பிரபஞ்சத்துல எந்த பிரச்சனைக்கும் எந்த செயலுக்கும் தீர்வு இல்லை அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. அதனால அது மாதிரியான ஒரு கதையைத்தான் இப்ப இந்த பார்க்க போறோம். முடிவே தெரியாத கதை. அரசன் இருந்தா அந்த அரசனுக்கு கதை கேட்கறதுங்கிறது ரொம்ப நல்லா பிடிக்கும். அதுலயும் நீண்ட கதையா ரொம்ப நேரம் கதை கேட்கறதுல அவங்களுக்கு ஆர்வம். நீண்ட கதையா வேணும் அவங்களுக்கு. அப்போ கதை கேட்கிறா, எல்லாரும் என்ன ஆறு சொல்ற கதையும் அவருக்கு திருப்தியே இல்லை. அதனால ஒரு அறிவிப்பை வெளியிடுறாரு. யாரு ரொம்ப நீண்ட கதையை சொல்றாங்களோ, என்னை திருப்திப்படுத்துறாங்களோ அவங்களுக்கு என்னுடைய ராஜ்யத்துல பாதியையும் என்னுடைய மகளையும் கட்டி கொடுத்துறேன்னு சொல்லி ஒரு அறிவிப்பை கொடுக்குறாரு. இந்த அறிவிப்பை பார்த்துட்டு ஒருத்தர் வர்றார். 1 மாதம் கதையை சொல்லிட்டே இருக்காரு. 1 மாதம் கதை சொல்றாரு. அரசன் கேட்டுட்டு திருப்தி அடையல. அடுத்த ஒருத்தர் வர்றாரு. 2 மாதம் கதை சொல்றாரு. அப்பவும் அரசனுக்கு திருப்தி இல்லை. இந்த மாதிரி வர்றவங்க எல்லாரையும் அப்ப திருப்தி இல்லாம போச்சு அப்படிங்கிறப்ப அவங்க எல்லாம் சிரச்சாரம் பண்ணிடுவார். அப்ப கடைசியா ஒருத்தர் வர்றாரு. அரசே, என்கிட்ட ஒரு அருமையான கதை இருக்கு. ஆனா அந்த கதையை நீங்க தூங்குற நேரத்திலையும் சாப்பிடுற நேரத்திலையும் தவிர மற்ற எல்லா நேரமும் நீங்க கேட்டுட்டு இருக்கணும். அரசனுக்கு ரொம்ப ஆர்வம். ஆஹா, சொல்லு சொல்லு அப்படின்னு கதை வைக்கிற ஆர்வத்துல வந்துடுறாரு. அங்க வந்தவர் கதை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஒரு கொடுங்கோல் மன்னன் இருந்தா அந்த மன்னனுடைய பிரபஞ்சத்துல கொட்டின அந்த நெல்லு ஒரு மலை அளவுக்கு உயர்ந்திருக்கு. சின்ன ஒரு ஓட்டை விழுந்துருது. ஓட்டை வழியா தெரியக்கூடிய அந்த ஒரு நெல்மணியை ஒரு குருவி எடுத்துட்டு போயிடுது. அடுத்த குருவி வருது, அது ஒரு நெல்மணி எடுத்துட்டு போயிடுது. அடுத்த குருவி வருது, ஒரு நெல்மணி எடுத்துட்டு போயிடுது. இப்படியே எல்லா குருவிகளும் நெல்மணி எடுத்துட்டு போயிடுது. இந்த வந்தவரு கதை சொல்லிட்டே இருக்காரு. அடுத்த குருவி வந்ததா, ஒரு நெல்மணி எடுத்துட்டு போயிடுச்சு. அதுக்கு அடுத்த குருவி வந்ததா, ஒரு நெல்மணி எடுத்துட்டு போயிடுச்சு. மறுபடியும் ஒரு குருவி வந்ததா, ஒரு நெல்மணி எடுத்துட்டு போயிடுச்சு. இப்படியே 6 மாசத்துக்கிட்ட அந்த கதையை சொல்லிட்டே இருக்காரு.